Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூனிட் 1, 2 தென் 6க்குரிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, அதை போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கெமிக்கல் கைனடிக்ஸில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஆர்கனைஸ் ஈக்குவேஷனோட டேர்ம்ஸ், examples of zero order reaction, pseudo first order reaction na enna, rate law rate constant oda difference enna, then show that for a first order reaction half life is independent of initial concentration, elementary reaction na enna, differentiate rate and rate constant, order na enna, first order reaction ku example solano, then activation energy na enna, factors affecting the rate of reaction na enna, then 12 13 14 15 16 20 வரையும் பார்த்தீங்கன்னா சம்ஸ் இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கெமிக்கல் கைனடிக்ஸில் சம் லாஸ்ட் 2 இயர்ஸாக அதுக்கு முந்தையும் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் 2 இயர்ஸாக கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. ஸோ தரோவாக ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். தென் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 0 ஆர்டருக்கும் ஃபஸ்ட் ஆர்டருக்கும் இன்டகிரேட்டட் ரேட்லாம் டிரைவ் பண்ண சொல்லுவாங்க. வெரி ஈஸி, நீங்கள் 1 டைம் படிச்சிட்டாலே போதும். தென் கொல்யூஷன் தியரி ஆஃப் பைமாலிகுலர் ரியாக்ஷன், இதுவும் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பப்ளிக் எக்ஸாமில் இதில் கண்டிப்பாக ஒரு 7 மார்க்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ட்ரா த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வென் 1 ethoxyprop 1 ene is heated with 1 equivalent of HI. What is metamerism? Give the structure of metamers of 2-methoxypropane. Then butyl alcohol using, is it possible to oxidize tertiary butyl alcohol? Oxidize பண்ண முடியுமா பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வச்சு to form a carbonyl compound அப்படின்னு கேட்டிருக்காங்க. Then what happens when 1 phenyl ethanol is treated with acidified KMnO4? How will you அக்ரோலின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் கிளிசரால்லேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. தென் 1,4-dioxane எத்திலின் கிளைக்கால்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். தென் எப்படி வந்துட்டு ஃபீனாலையும் ஆல்கஹாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். தென் டையத்தில் ஈத்தர் மூலமாக லோ ஹெச்ஐயோட எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஹை எக்ஸஸ் ஹெச்ஐ மூலமாக டையத்தில் ஈத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுது. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர் பற்றி சொல்லணும். தென் ஏன் பிகேஏ வேல்யூ ஆஃப் எத்தனால் வந்துட்டு மோராக இருக்குது தேன் ஃபீனால். What happens when phenol reacts with zinc dust? இதெல்லாம் very very important. Then use of diethyl ether. Then ethyl alcohol எப்படி diethyl ether மாற்றுறது, இது very very important. Then write any two method of preparation of diethyl ether with equation. Conversions கேட்பாங்க. ethane 1,2-diol to ethanol, glycerol to glycerose, phenol to benzene. இதெல்லாம் very very important. Then பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 3 மார்க் ஆர்கானிக்லேருந்து தான் வரும். அப்போ இந்த ஐடென்டிஃபை காம்பவுண்ட் மாதிரி கேட்பாங்க. பர்டிகுலர் ரியாக்ஷனை கொடுத்து இது கியூமின் ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன் தான் இந்த ரியாக்ஷன். ஸோ இதில் XY யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் ரியாக்ஷன்ஸை தரவாக படித்தாலே ப்ராப்ளம்லாம் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம் ஆர்கானிக்கை பொறுத்தளவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது லூக்காஸ் டெஸ்ட் மூலமாக, தென் விக்டர் மேயர் டெஸ்ட் மூலமாக. தென் சில கன்வர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீனால்லேருந்து சாலிசால்டிகைட், ஃபீனால்லேருந்து ஃபினாப்தரின், கிளைக்கால்லேருந்து 1,4-dioxane. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக நல்லா தரோவாக படித்து ஒரு 4 or 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும் நீங்கள். தென் ஹவ் வில் யூ கன்வெர்ட் எத்தில் ஆல்கஹால்லேருந்து எப்படி ஈத்தேன் மாற்றுவோம், எத்தில் ஆல்கஹால் டு எத்தனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், கிளிசரால் டு அக்ரோலின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரிப்பீட்டட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில். தென் ஹவு டஸ் அனிசோல் ரியாக்ட் வித் த following reagents? அனிசோல் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அசிட்டைல் குளோரைடு வித் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வித் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், த புரோமின் அசிட்டிக் ஆசிட். ஸோ இது கூடலாம் எப்படி வந்துட்டு அனிசோல் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குற மாதிரி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கானிக்லேயும் சம் வரும். என்ன மாதிரி சம் கேட்பாங்கன்னா 22 and 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ரியாக்ஷன் படித்தாலே சம்ஸ் அட்டன் பண்ணிடலாம். தென் நேமிங் ரியாக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். மெக்கானிசம், நேமிங் ரியாக்ஷன்ஸ் இதை ஒரு லெசன் எடுக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும். ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸில் நிறைய இருக்குது. குளோரோபென்சின் ஃப்ரம் ஹாலோ அரீன்ஸ் டவுஸ் ப்ராசஸ். தென் ஐசோப்ரோபைல் பென்சின் டு ஆர் கியூமின் அப்படின்னு கேட்பாங்க. ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட். தென் வாட் ஹேப்பன்ஸ் வென் எத்திலின் ரியாக்ட்ஸ் வித் பேயஸ் ரியேஜென்ட், பிக்ரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபீனாலிருந்து, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன், ரீமட்டிமன் ரியாக்ஷன், ஃபினாப்தலின் ப்ரிப்பரேஷன்,
கப்ளிங் ரியாக்ஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன், அல்கைலேஷன், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸை தரோவாக படிக்கணும். நீங்கள் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் படிக்க உட்கார்னீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள ஆல்கஹால்ஸ், அதாவது நமக்கு அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அதோட டிஃப்ரென்ஷியேஷன், இது ஒரு பாட்டு படிக்கணும். நெக்ஸ்ட் கிளைக்கால், டைஹைட்ரிக் ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ். தென் கிளிசரால், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ். தென் லாஸ்ட்டாக அரோமேட்டிக் ஆல்கஹால், தட் இஸ் ஃபீனால், அதை பற்றின ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ். தென் லாஸ்ட்டாக ஈத்தர். இது எல்லாமே இப்படி தனித்தனியாக படிச்சுக்கணும். ஒரு ஆல்கஹாலை மட்டும் ஒரு 4 பார்ட்ஸ் ஆகும், ஈத்தரை தனியாகவும் படிச்சுக்கிட்டிங்கன்னா தரவாக படிக்க முடியும். ஸோ அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸு, கிளைக்கால், கிளிசரால், தென் பார்த்திங்கன்னா ஃபீனால், தென் லாஸ்ட்டாக ஈத்தர். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் படிங்க, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் படிங்க, எழுதி பாருங்கள். ஸோ ரொம்ப வேகமாக படித்து முடிச்சிடலாம், ரிவிஷனும் வேகமாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில், நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸ்லாம் நம்ம வீடியோ போட போகிறோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு மிட்டம் டெஸ்ட்டுக்கு இந்த 5 லெசன் தான் இருக்கும். இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் தரோவாக படிங்க. நெக்ஸ்ட் நம்ம மிட்டம் டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஹை அச்சீவர்ஸ் எப்படி படிக்கணும், ஸ்லோ லேர்னர்ஸ் எப்படி படிக்கணும், ப்ளூப்பர்ஸ் எப்படி படிக்கணும், மீடியாக்கர்ஸ் எப்படி படிக்கணுன்றது டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீக் அதுக்கு அடுத்த வீக்கில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.